Hi all, welcome to my YouTube channel. So last week நம்ம என்ன பார்த்தோம், last two classes நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் end to end நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ அந்த டேட்டா சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பைத்தான் பேசிக் டு அட்வான்ஸ் பார்க்க போகிறோம் அண்ட் அல்காரிதம் அண்ட் SQL. ஸோ அல்காரிதம்னா மீன்ஸ் வந்து பைத்தானில் என்னென்ன லைப்ரரிஸ் இருக்குது அண்ட் தென் அதோட அல்காரிதம். ஸோ அந்த பேசிக்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம பார்க்க போகிறது SQL. அப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ஹேண்ட்லிங் பைத்தான், ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டேட்டா விஷுவலைசேஷன் பைத்தான், மேட்லாப் பார்த்தோம், சீபான், பிளாட்டி பார்த்தோம். மீன்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்புறம் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், பைடார்ச், அப்புறம் மாடல் ஆஃப் AWS டிப்ளாய்மெண்ட் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற சொன்னேன். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் தென் நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேட்டா சயின்ஸில் வந்து என்னென்ன மீன்ஸ் வந்து எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் யூ நீட் டு சி ஃபோர் டைப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுதான் டிஸ்கிரிப்டிவ், டயக்னாஸ்டிக், ப்ரிடிக்டிவ் அண்ட் ப்ரிஸ்பெக்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அது வந்து எப்படின்னா மீன்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ்னா நான் ஐ டெல் யூ ஸ்டோரி அபவுட் தட் டாக்டர், அதை நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ அண்ட் தென் நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா பைத்தானில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கூகுள் கொலாப் நம்ம யூஸ் பண்ணோம். கூகுள் கொலாபில் வந்து லிஸ்ட்னா என்ன, மீன்ஸ் வந்து டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். டேட்டா டைப்ஸ் என்னென்னா இன்டீஜர், ஃப்ளோட்னா என்ன, இன்டீஜர், ஸ்ட்ரிங்கு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட் பார்த்தோம். அண்ட் தென் வந்து பூலியன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா? ஸோ டுடே கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுடே கிளாஸ் நான் என்ன கவர் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஐடிஇனா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். மீன்ஸ் வந்து இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்னா ஸோ நீங்கள் இந்த பைத்தான் அப்புறம் வந்து இந்த மிஷின் லேர்னிங் நீங்கள் மாடல்லாம் ட்ரைன் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அந்த மாடல் வந்து எந்த ஒரு டூலில் நீங்கள் போட்டு நீங்கள் டெவலப் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நிறைய பைத்தானில் வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த டூல்ஸ் நிறைய டூல்ஸ்னால் VS கோட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் கொலாப் நம்ம நேற்று லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஜூபிட்டர் நோட் புக் அண்ட் இந்த ஓவரால் பேக்கேஜே வந்து ஒரே செட் ஆஃப் டொமைன் இதில் ஒரு டூல்ஸில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அனகொண்டா. ஓகே, ஸோ இப்போ வந்து ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஐடின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அனகொண்டா டூல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐடி இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னா ஒட்டுமொத்த இந்த இப்போ நான் சொன்ன இந்த மாடலிங்கோட இந்த லைப்ரரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டூலில் வந்துடும். ஸோ அந்த டூல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வேறு எங்கேயாவது நீங்கள் இப்போ வேறு யூடியூப் சேனல் மீன்ஸ் வந்து ஹவு டு இன்ஸ்டால் த அனகொண்டா நேவிகேட்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் போட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அனகொண்டா நேவிகேட்டர் ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் நீங்கள் இதில் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து அனகொண்டா நேவிகேட்டர், இன்னொன்று வந்து VS கோட். ஸோ VS கோட் இது ரெண்டு இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் நம்ம டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். மீன்ஸ் வந்து எந்த ஒரு queries-ஓ எது நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ அதுக்காக இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் சம்திங் நான் க்ரியேட் பண்ணேன். இது கைண்ட் ஆஃப் லைக் what election parties who is dominating kind of and the based on ஒரு question காக இதை நான் கிரியேட் பண்ணேன். ஸோ we will see this query detailing maybe sometime after. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஓகே திஸ் அனகொண்டா வந்து ஓப்பன் ஆகுது.
ஓகே, ஸோ நாம் வந்து ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ என்னோடய ஜூபிட்டர் நோட்புக் இப்போ ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ இட் வில் டேக் சம் டைம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜூபிட்டர் நோட்புக் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜூபிட்டர் நோட்புக் வந்து ஒரு பர்டிகுலர் இதில் விண்டோஸில் வந்து இது ஓப்பன் ஆகும். இங்கே போயிட்டு நீங்கள் நியூ நோட்புக் தேவை, இது வந்து நியூ நோட்புக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ நோட்புக் வந்து இங்கே ஓப்பன் ஆகிக்கும். ஓகே, யா. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி நாம் கவர் பண்ண போகிறது லிஸ்ட்டும் டப்புலும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணி பார்க்க போகிறோன்னா லிஸ்ட்டில் வந்து என்னென்ன இருக்குது, அண்ட் தென் வந்து டப்புள்னா என்ன, லிஸ்ட்டுனா என்ன. பைத்தானில் வந்து முதல்ல லிஸ்ட்னா என்ன, டப்புள்னா என்ன, லிஸ்ட்டில் எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் லிஸ்ட்டில் எப்படி ஒர்க் ஆகுது, டப்புளில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அந்த டப்புளில் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கான கிளாஸஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் ஜூபிட்டர் நோட்புக் போகிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு வேரியபிள் 10 நான் இப்போ அசைன் பண்ண போகிறேன். 10 நான் அசைன் பண்ணிட்டு நான் இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா, நான் ஏவை நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அவுட்புட் வந்து 10 வருது. கரெக்டாக? அதே வந்து அந்த ஏவோட டைப் என்ன, டைப் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த ஏவோட டைப்னா ஸோ இதோட டேட்டா டைப் என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். எனக்கு வந்து இது இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ இப்போது நான் வந்து இது நியூமரிக் நம்பரில் இருக்கனால இது இன்டீஜர்னு கொடுக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் இன்னொரு வேரியபிள் நான் எடுக்கிறேன். அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஹலோ வேர்ல்டு அப்படி நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகும், நான் எஸ்ஸை வந்து பிரிண்ட் பண்ணணும், எனக்கு எஸ்ஸில் வேரியபிள் என்ன அசைன் ஆகிருக்கு அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னா நான் கேப்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நான் கேப்ஸில் கொடுத்ததுனால ஹலோ வேர்ல்டு, என்னோடய அவுட்புட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வருது. ஸோ இப்போது நீங்கள் டைப் ஆஃப் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட டைப் வந்து ஸ்ட்ரிங்குனா நீங்கள் சீக்வலில் ஃபெமிலியராக இருந்தீங்கன்னா ஸ்ட்ரிங்குனா வேர்க்கர். ஸோ ஒரு சென்டென்ஸ், ஒரு வேர்ட், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் மிக்ஸ் வித் நம்பர்ஸ், இதெல்லாமே வந்து ஸ்ட்ரிங்கில் வரும். ஓகே, ஸோ அண்ட் தென் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த லிஸ்ட்டில் எந்தெந்த மாதிரிலாம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு இந்த எஸ்ஸில் ஓகே, ஸோ இந்த ஹலோ வேர்ல்டில் ஹெச் மட்டும் எனக்கு வேணும். ஹெச் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா அதை நாம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா எஸ் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் பிரேஸில் கொடுக்கணும். எஸ் ஆஃப் 0 அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா கேபிட்டல் எஸ் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு லெட்டரை ஹெச்ன்னு எடுத்துருக்கு. ஸோ நான் இப்போ பேசிக்ஸ்லேருந்து நான் இப்போ கவர் பண்ணுறேன். ரொம்ப இது பேசிக்ஸ். ஸோ இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இங்கே ஹெச் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தானில் நீங்கள்
எந்த ஒரு ஸ்ட்ரிங்கும் நீங்கள் அசைன் பண்ணுறீங்க ஒரு வேரியபிளுக்கு அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச் வந்து 0 அண்ட் தென் இ வந்து 1, எல்லை வந்து 2, எல்லை வந்து 3, அந்த மாதிரி தான் அதை அசைன் பண்ணி அதை எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 0 to எந்த ஒரு நீங்கள் ஸ்ட்ரிங்கு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அதை வந்து 0லேருந்து அசைன் பண்ணி அந்த வேர்டு கம்ப்ளீஷன் வரைக்கும் ஒரு நம்பரை பைத்தானே பேக்கெண்டில் போட்டு வச்சுக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பேசஸ் இங்கே இருக்குது இல்லையா, ஹலோ வேர்ல்டுக்கும் 2 பக்கத்துலேயும் ஸ்பேசஸ் இருக்கு இல்லையா, இதையுமே இது கேப்சர் பண்ணிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து இப்போ இதோட நான் டோட்டல் லென்த் நான் பார்க்குறேன். லென் ஆஃப் எஸ் அப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னா, சாரி நான் ஸ்மால் லெட்டர் கொடுத்துட்றேன். எனக்கு டோட்டலாக 11 இருக்குது. 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகேவா? 1 2 3 4 5 6 11. ஸோ மொத்தமாக உங்களுக்கு 11 கேரக்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது இது நீங்கள் வந்து இப்போ 0 நீங்கள் எடுத்ததுனால ஹெச் வந்துச்சு. அதே வந்து எஸ் ஆஃப் 1 அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இ வரும். ஓகே, அதே எஸ் ஆஃப் 2 அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வர்றது எல். ஓகேவா? இப்போது எனக்கு வந்து எஸ் ஆஃப் 10 என்ன இருக்குது? எஸ் ஆஃப் 10 என்ன இருக்குது? டி. ஸோ டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? எஸ் ஆஃப் 10 வந்து டி இருக்குது. ஸோ டி தான் லாஸ்ட் வேர்டு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இது ஒவ்வொரு சிங்கிள் கேரக்டருக்கும் இந்த மாதிரி நம்பர் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி நாம் எடுத்தோம். ஸோ எனக்கு வந்து இப்போ இந்த ஹலோ மட்டும் வேணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணோம்னா எஸ் ஆஃப் 0 5 இப்படி நீங்கள் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு 5 கேரக்டர்ஸ் மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 5 கேரக்டர்ஸ்னால் 0 1 2 3 4 5. ஓகேவா? ஃபஸ்ட்டு 5 கேரக்டர்ஸை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுது. ஸோ இங்கே வந்து நீங்கள் 4 கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே நீங்கள் 5 கொடுக்கணும். ஃபஸ்ட்டு 5 கேரக்டர்ஸை இது பிரிண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு இந்த கேரக்டர்ஸை நீங்கள் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஹலோ நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்து நான் வேர்ல்டு நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 6:11 போட்டேன்னா எனக்கு வேர்ல்டு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் கொடுக்கலாம், 6:11 அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். இல்லை வந்து எனக்கு 6க்கு அப்புறம் இருக்கிற வேர்டெலாம் வேணும், 6க்கு அப்புறம் எனக்கு 6:1 கொடுத்துட்டு நீங்கள் க்ளோஸ் ப்ராக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 6 இருக்கிற அப்புறம் 6க்கு இருக்கிற அப்புறம் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வெறும் எஸ் ஓப்பன் பிரேஸ் வெறும் இஸ்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹலோ வேர்ல்ட் எல்லாமே உங்களுக்கு கிளிக் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த இதில் ப்ராசஸில் எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்டார்ட்டு. ஓகேவா? அப்புறம் இது வந்து நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து எண்டு, அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸு. இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த கேட்டகரியில் தான், இந்த ப்ராசஸில் தான் இது ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா
ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போது இந்த வேரியபிள் எஸ்ஸோட நம்ம வந்து ஓப்பன் பிரேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட், எண்ட் அண்ட் ஸ்டெப்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டார்ட் அப்படின்னா என்னென்னா இண்டெக்ஸோட ஸ்டார்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஸுக்கு நீங்கள் என்ன அலோகேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு. ஓகே, ஸோ ஹலோ வேர்ல்டுனா இந்த ஹலோ ஹெச் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த ஹெச்ங்கிறது இண்டெக்ஸ். ஸோ இதுக்குள்ளே இருக்க இண்டெக்ஸ் வந்து ஹெச்சோட இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0, ஈயோட இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1, எல்லோட இண்டெக்ஸ் 2. ஸோ இந்த மாதிரி நியூமரிக்கல் வேல்யூ வந்து 1 by 1 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதை தான் நான் சொன்னேன். மீன்ஸ் வந்து நீங்கள் அதை எப்படி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுக்கணும், அண்ட் தென் வந்து செகண்ட் லெட்டர் அண்ட் தேர்ட் லெட்டர் அண்ட் வந்து பர்டிகுலர் வேர்டை வந்து நீங்கள் வந்து பிக் பண்ணி காட்டணும். அதுக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மீன்ஸ் வந்து 6:11 அண்ட் 0:5 இந்த மாதிரி நீங்கள் போட்டு கொடுக்கலாம். ஸோ இதுதான் இதோட ஸ்டெப்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார்ட் அண்ட் எண்ட் அண்ட் ஸ்டெப்ஸ் அப்படின்னா ஸ்டெப்ஸ்னால் என்னென்னா எத்தனை கேரக்டர்ஸ் வந்து விட்டு உங்களுக்கு வரணும். மீன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்டெப்பில் வந்து 1 கொடுத்துருக்கேன். ஸோ 1 after 1 என்ன கேரக்டர் இருக்கோ அது வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஸ்டெப்ஸில் வந்து 2 கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 after 2 மீன்ஸ் வந்து செகண்ட் லெட்டரை வந்து அது வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன லெட்டர் அவைலபிளாக இருக்கோ அதை மட்டும் இப்போ கொடுக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து பேக்வேர்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து உங்களுக்கு பண்ணணும், மீன்ஸ் வந்து வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா இப்போ எஸ் ஆஃப் இதுக்குள்ளே வந்து -1 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ட்ஸ் வந்து ரிவர்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் வேர்ட்ஸ் ரிவர்ஸ்லேருந்து உங்களுக்கு இப்போ காட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த வேர்ட்ஸை வந்து நீங்கள் வந்து லோயர் லெட்டரில் நீங்கள் காட்டணும். எஸ் டாட் லோயர் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு லோயர் லெட்டர் காட்டும். உங்களுக்கு அதே அப்பர் லெட்டரில் காட்டணும் அப்படின்னா அப்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் லெட்டரில் காட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு லிஸ்ட்டுனா என்னன்னு பார்த்தோம், லிஸ்ட்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். லிஸ்ட்னா ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே என்ன வேல்யூஸ் வருதோ அது லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த லிஸ்ட்டை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ அந்த லிஸ்ட்டுக்கு பர்டிகுலராக ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்க்கணுன்னா dir of s கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுக்கான ஃபங்க்ஷன்ஸ் தான். மீன்ஸ் வந்து இது எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே நீங்கள் லிஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் டாட் டைட்டில் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது எப்படி பிரிண்ட் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைட்டில் நீங்கள் எந்த ஒரு சென்டென்ஸ்க்கும் நீங்கள் டைட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் வில் ஸ்டார்ட் வித் கேப்ஸ் இல்லையா? ஸோ அது மாதிரி கேப்ஸ்லேருந்து உங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே ஹெச் வந்து கேபிட்டலில் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் டபிள்யூ வந்து கேபிட்டல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்ப்ளிட்டை யூஸ் பண்ணுவோம். ஓகே, எஸ் டாட் ஸ்ப்ளிட். இது என்ன பண்ணி தந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணி தந்திருக்கு. ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே நம்மளுக்கு இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ். ஓகேவா? எஸ் டாட் இண்டெக்ஸ் ஓகே, இது எரர் வருது. ஸோ இது அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓகே, ஸோ எஸ் டாட் இண்டெக்ஸ்குள்ளே வந்து நீங்கள் வந்து 0ன்னு கொடுக்குறீங்க அப்படின்னா
ஓகே 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 இப்போ நான் என்ன சொன்னேன், இங்கே வந்து இண்டெக்ஸ் இது வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், இது வந்து எண்டிங் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோமா. ஸோ இப்போது இந்த எஸ் டாட் இண்டெக்ஸில் வந்து ஹெச் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் என்னன்னு இது காட்டும். ஓகே, இதை நான் உங்களுக்கு அப்புறம் பார்த்து சொல்கிறேன். ஸோ go for ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டோட டெஃபினேஷன். ஓகேவா? ஸோ இது வந்து இதில் வந்து நீங்கள் எல்லாமே இதில் யூஸ் பண்ணலாம். இது இந்த டேட்டா டைப், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்டீஜர், ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு, பூலியன், இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த டேட்டா டைப் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களோ இது எல்லா ஃபங்க்ஷனுமே இந்த டேட்டா டைப்புக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதை தான் நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இங்கே நம்ம வந்து லிஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது இது லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் வந்து நியூமரிக் நம்பர் தான் நீங்கள் கொடுக்கணும்னு இல்லை. ஸோ இப்போது 5க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸும் கொடுக்கலாம். அண்ட் தென் வந்து இங்கே வந்து பூலியன் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். ஓகே. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். ட்ரூ அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ அசைன் பண்ணுறீங்க. இப்போது எனக்கு ஏ என்ன அப்படின்னு நான் பார்த்தேன்னா இந்த லிஸ்ட்டில் இது அசைன் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட லிஸ்ட்டில் வந்து நான் லாஸ்ட்டாக வந்து 6 அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணணும். ஸோ அப்படின்னா நான் எப்படி ஆட் பண்ணுவேன்? ஸோ அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் பேர் அப்பண்ட். ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷன் பேர் அப்பண்ட்குள்ளே வந்து எனக்கு வந்து 6 ஆட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ அப்படி நான் கொடுக்கும்போது எனக்கு அப்பண்ட்குள்ளே 6 ஆட் பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் ஏயை நாங்கள் வந்து கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே 6 ஆட் பண்ணிடுச்சு. ஸோ அதே மாதிரி வந்து என்னோடய அப்பண்ட்குள்ளே வந்து நான் 2 வேல்யூ நான் ஆட் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏ டாட் ஏபிபிஇஎன்டி அதுக்குள்ளே வந்து 8, 6 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேவா? 8, 2 இதை வந்து எனக்கு ஆட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறேன். அப்படி சொல்லி நான் அந்த ஏவை நான் வந்து கால் பண்ணேன்னா எனக்கு எரர் வரும். ஏன் வருதுன்னா ஒன்லி 1 ஆர்குமெண்ட் தான் நம்ம இதில் வந்து நம்ம கால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை 1 ஆர்குமெண்ட்டே எடுக்கிறதுக்கு நீங்கள் லிஸ்ட்டாக இதை கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இப்போது இதை நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆர்குமெண்ட் எடுத்துக்கும். பட் ஆனால் அந்த லிஸ்ட்டோட தான் இது உள்ள வரும். ஸோ இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி 2 வேல்யூஸ் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ டாட் எக்ஸ்டெண்ட் அப்படின்னு கொடுத்து 8, 2 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஏவை கால் பண்ணிங்கன்னா லிஸ்ட்டாக நீங்கள் வந்து உள்ளே கொடுத்தீங்க, இந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 8, 2 உங்களுக்கு வந்து இங்கே ஆட் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து லிஸ்ட். ஓகேவா? லிஸ்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட்டில் அப்பர் பண்ணலாம், லோயர் பண்ணலாம், அண்ட் தென் வந்து ஒரு வேல்யூ எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணலாம், ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணலாம், ரிவர்ஸ் பண்ணலாம், எல்லாமே லிஸ்ட்டில் பண்ணி பார்த்தோம். கரெக்டாக? ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டப்பிள்.
ஸோ டப்புள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ லிஸ்ட்டில் நீங்கள் வந்து எல்லாமே பண்ணீங்க. பட் ஆனால் டப்புளில் வந்து இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு எடிட்டுமே பண்ண முடியாது. இது வந்து டப்புள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்யூட்டபிள்னா என்ன? அதை வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் டேட்டா உள்ளே போட்டிங்கன்னா அவ்வளோதான். அதில் வந்து நீங்கள் எந்த சேஞ்சஸும் இன்சர்ட் பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது, எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது. அதுதான் வந்து டப்புள். ஓகேவா? ஸோ டப்புள் வந்து இது வந்து லிஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் உங்களுக்கு டேட்டா வந்தது. அதே வந்து டப்புள் வந்து பார்த்தீங்கன்னா, டப்புள் வந்து உங்களுக்கு இந்த ப்ராக்கெட்டில் டேட்டா வரும். 1, 2, 3. ஓகே 1, 2, 3 இந்த ப்ராக்கெட்டில் உங்களுக்கு டேட்டா வரும். ஸோ இப்போ நான் டப்புளில் நான் வந்து கால் பண்ணால் எனக்கு வந்து இது வரும். இதோட டேட்டா டைப் பார்க்குறேன், TYPE டைப் ஆஃப் T. நான் கேட்டால் எனக்கு இதை வந்து டப்புள்னு கொடுக்கும். ஓகே, ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டப்புளில் வந்து நீங்கள் அப்பன் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்பன் பண்ண முடியாது, இன்சர்ட் பண்ண முடியாது, எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. டப்புள் இஸ் அ இம்யூட்டபிள். யூ கான்ட் டூ எனிதிங். அவ்வளோதான். ஸோ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டை யூஸ் பண்ணுறதோட டப்புளில் வந்து அக்யூரஸியும் ஸ்பீடும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது ஏன் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். ஸோ இப்போது நம்ம சிஸ்டத்தில் வந்து ரெண்டு மெமரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ சிஸ்டத்தில் வந்து உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும், நம்மளுக்கு ரோம் நம்மளுக்கு வந்து ரேம்னு ஒன்று இருக்கும், ரோம்னு ஒன்று இருக்கும். இந்த பைத்தான் வந்து என்ன பண்ணோன்னா ரேமில் தான் இந்த மெமரியை வந்து நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா, A ஈக்குவல் டு லிஸ்ட்டுக்குள்ளே 1, 2 அப்படி நான் எடுக்கிறேன். அதே B ஈக்குவல் டு டப்புள்குள்ளே 1, 2 இப்படி நான் எடுக்கிறேன். ஓகேவா? இது லிஸ்ட்டு, இது டப்புள். ஸோ இப்போது நம்ம ரேம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் மெமரி இருக்கும். ஒன்று வந்து ப்ரைமரி மெமரி, இன்னொன்று வந்து செகண்டரி மெமரி. ஓகே, இப்போ நீங்கள் A ஈக்குவல் டு 1 and 2 நீங்கள் அசைன் பண்ணோன்னே இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ லிஸ்ட்டில் இருக்க வேல்யூ 1, 2 அப்படின்னு நீங்கள் அசைன் ஆயிரும். அதே மாதிரி டப்புள் இருக்க வேல்யூ 1, 2 அப்படின்னு அசைன் ஆயிரும். பட் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. ஆர் வந்து ஒரு இந்த 2வை எடுத்துகிட்டு நீங்கள் 3ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? இந்த 2வை நீங்கள் எடுத்துடுறீங்க, இதை வந்து 3 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிடுறீங்க. டப்புளில் உங்களால் அதை பண்ண முடியாது. ஸோ அந்த 3, இந்த 2 இங்கே தான் இருக்கும். அந்த 3 வந்து செகண்டரி மெமரியில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ ஒன்ஸ் நீங்கள் அதை கால் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லிஸ்ட் வந்து இந்த ப்ரைமரி மெமரி செகண்டரி மெமரியில் போய் கால் பண்ணி உங்களுக்கு வேல்யூ வந்து இங்கே இருக்குது அப்படின்னு காட்டும். பட் டபுள் அந்த மாதிரி இல்லை, ஸ்பீடாக ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட் பிஹைண்ட். ஓகே கைஸ், அப்புறம் இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ.